எம்பெருமா ஈசன் எத்தனையோ லீலைகளை புரிந்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒன்று காசி மாநகரில் அவர் நிகழ்த்திய இந்த அற்புதமான காட்சி. அன்று காசி மாநகரமே அந்த அதிகாலை பொழுதில் புனிதமாக இருந்தது. ஆதிசங்கரர் கங்கையில் நீராடிவிட்டு விஸ்வநாதரை தரிசிக்கச் சென்று கொண்டிருந்தார். அப்போது சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணினார். ஒரு சாதாரண வேடனைப் போல உருமாறி 4 நாய்களுடன் சங்கரருக்கு எதிரே நடந்து வந்தார். பாதை மிகவும் குறுகலாக இருந்ததால் சங்கரரின் சீடர்கள் அந்த வேடனை பார்த்து விலகிப்போ, தள்ளினில் என்று அதிகாரம் செய்தார்கள். ஆனால் அந்த வேடன் அசையவில்லை. அவன் நேராக சங்கரரின் கண்களை பார்த்து, சுவாமி, யாரை விலகச் சொல்கிறீர்கள்? இந்த உடலையா அல்லது என்னுள் இருக்கும் ஆன்மாவையா? கங்கை நீரிலும் சாக்கடை நீரிலும் தெரியும் சூரியன் ஒன்றாக இருக்கும் போது எனக்குள் இருக்கும் ஆன்மா மட்டும் எப்படி வேறாகும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். சாதாரண வேடன் வாயிலிருந்து வந்த இந்த உயர்ந்த ஞானத்தை கேட்ட ஆதிசங்கரர் அப்படியே திகைத்துப் போனார். அனைத்து உயிரும் ஒன்றே என்று போதிக்கும் தனக்கே ஒரு மனிதனை உருவத்தைக் கண்டு எடை போட்டது தவறு என்பதை அந்த நொடியே அவர் உணர்ந்தார். கற்ற கல்வியை விட அனுபவமே மேலானது என்பதை புரிந்து கொண்ட சங்கரர் அந்த வேடனை ஒரு ஞானகுருவாக ஏற்று அவர் காலில் விழுந்து வணங்கினார். அவர் வணங்கிய அடுத்த கணமே அங்கிருந்த வேடன் மறைந்து சிவபெருமான் தன் நிஜ உருவில் காட்சியளித்தார். அவருடன் வந்த 4 நாய்களும் 4 வேதங்களாக உருமாறின. சங்கரா, நீ போதிக்கும் தத்துவம் உனக்கு முழுமையாக கைவர பெற்றுவிட்டதா என்பதை சோதிக்கவே நான் யாந்தேன் என்று கூறி சிவபெருமான் அவருக்கு ஆசி வழங்கினார். பாகுபாடுகளை கடந்து எல்லா உயிர்களிலும் இறைவனை காண வேண்டும் என்ற உண்மையை ஈசன் உணர்த்திய உன்னதமான கதை இது.